கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் பெண் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கதிர்வேல், வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கல்மொழி. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை சொல்லக்கூடிய சாலையில ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்துல பயணிக்கும் போது தூக்கி வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்குது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை பகுதியைச் சேர்ந்த சண்முகவள்ளி, அதுக்கப்புறம் இவருடைய மகன் ராஜ்குமார் நேற்றுக்கு நைட்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை சாலையில போயிட்டு இருந்திருக்காங்க. அதே போல காரமடையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி அபிலேஷ் அப்படிங்கிறவங்க இருசக்கர வாகனத்துல வந்திருக்காரு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அபிலேஷோட வாகனம் ராஜ்குமார் அந்த வாகனத்தின் மேல மோதினதுல பின்னால உட்கார்ந்துகிட்டு இருந்த சண்முகவள்ளி அப்படிங்கிறவங்க அந்த நம் பெண்மணி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. இதனை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல மேலும் கோவை அரசு மருத்துவமனையிலையும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.